எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபா கொடுவாயூர். மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் தி வண்டர்ஃபுல் உமன் அவுட் தேர். ஐ திங்க் ரொம்ப டிஃப்ரென்ஸ் என்னென்னா லாங்குவேஜ் தான் டிஃப்ரென்ஸ். எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை எனக்கு. பிகாஸ் த சேம் கைண்ட் ஆஃப் டெடிகேஷன், த சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க் என்வாயன்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் தெலுங்கில் நான் பண்ண படம் கொஞ்சம் இந்த ரூட்டடான ஸ்டோரிஸ் வரும். தமிழில் அதிகமாக கொஞ்சம் சட்டிலான நேச்சுரலான ஆக்டிங் வேணும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதிகமாக இல்லை. எதுக்காகனா என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் உமா மகேஸ்வர உக்ரரூபஸ்ய தெலுங்குல அது ஒரு ரூரல் கைண்ட் ஆஃப் ரூரல் பேக்ட்ராப் ஃபிலிம் அது. ஸோ ஐ திங்க் அது தமிழில் நிமிர் படம் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் சாரோட. அதில் நமிதா பிரமோத் ஜியோட ரோல் நான் பண்ணிட்டேன் தெலுங்குல. ஸோ ஐ டென்ட் திங்க் தெர் இஸ் மச் டிஃப்ரென்ஸ் இன் த ஆக்டிங் வைஸ் ஆஸ் வெல். பட் என்னன்னா யமகாதகியில் எனக்கு ரொம்ப ரொம்ப ரூட்டடான ஸ்டோரி. வில்லேஜில் தஞ்சாவூர் ஸ்லாங் இருக்குது. ஃபர்ஸ்டில் நான் ஒரு தெலுங்கு பொண்ணும், எனக்கு தமிழ் அதிகமாக வராது அந்த சமயத்தில். ஸோ அதுக்காக நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண. ஐ ஹேட் டு ப்ராக்டிஸ் அ லாட் மை லைன்ஸ் அண்ட் ஆல். அது தஞ்சாவூர் ஸ்லாங்கில் இருக்கும். அண்ட் அது லைன்ஸ் ஆல்சோ வி யூஸ் டு ஹாவ் காம்ப்ளிகேட்டட் தமிழ் இருக்கும், சிம்பிள் தமிழாக இருக்காது. குதிரை கும்பா இருக்கும் அப்படின்னு இடியம்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க லைன்ஸில். ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. So we used to practice a lot lines appadine notes ella. I used to write all my lines in a row notes, and I used to read my lines every day in the morning. That is the first ritual I used to do. So and enoda director Pepin sir also, he used to take video calls panni enakku tuition madri he used to take classes for me. So adha periya difference. Amma ma'am, ipo யமகாதகி படம் வந்து மேக்ஸிமம் வந்து பெண்களை மையமாக வச்சு அந்த இருக்கக்கூடிய கதைகள் தான். ஸோ அந்த கதையில் நடிச்சிருக்க நீங்கள் பெண்கள் சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட்னா ஈவன் வென் ஐ டோல்ட் தட் ஐ வாண்டட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ், நான் ஃபர்ஸ்ட்லி ஐம் அ டாக்டர். ஸோ அது படிச்சது சமயத்தில் ஐ டோல்ட் மை ஃபேமிலி தட் ஐ வாண்ட் டு கெட் இன் டு த ஃபிலிம். ஸோ தே காட் டென்ஸ்டு. எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரின்னா நிறைய ரூமர்ஸ் இருப்பான், லைக் இட் வில் பி தேர், லாட் ஆஃப் நோஷன்ஸ் வில் பி தேர். பட் எனக்காக வாட் ஐ ஃபெல்ட் இஸ் வென் யூ லைக் இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க. லைக் ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் இஸ் பர்டிகுலர்லி இன் டு சினிமா ஆர் அப்படின்னு. பட் வாட் எவர் ஐ செட்ஸ் ஐ ஹாவ் பீன் இன் டு, லைக் வாட் எவர் த ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் டில் நவ், த மென் அரவுண்ட் okay, men in the sets used to treat the women with utmost respect. I think it depends upon the director as well. Like even when the first director Venkatesh Mahagaru and even now Pepin sir, they all write strong women or characters they'll be writing up. So it's their sensibilities that will be reflecting in their cinema, and off screen also they are the same kind of people. So I think even when it comes to Yamagadagi, பெப்பின் சார்னா இந்த யமகாதகியில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். சொசைட்டியில் நடந்து ஒரு விஷயத்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் வித் ஒன் ஃபீமேல் கேரக்டர் தே கன்வே ஒன் சொசைட்டல் இஷ்யூ. ஸோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் பேர் யமகாதகினா லீலா என்னோட கேரக்டர் நேம் ஃபிலிமில். ஸோ அவங்க கேரக்டரைசேஷன் லைக் சில ஹீரோயின்ஸ்னால் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஹீரோயின்னா நல்லா நடக்கணும், நல்லா சிரிக்கணும், அப்படி பேராமீட்டர்ஸ் இருக்கும். பட் யமகாதகியில் தி பியூட்டிஃபுல் திங் இஸ் த லீலாவோட கேரக்டர் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அவங்களோட ஸ்டபர்னிட்டினா ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். நிறைய கேர்ள்ஸ் இருக்குது வெளியில், அவங்க ட்ரீம்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க to achieve their dreams appadina. Even though anybody will oppose it, even though the society is against them, they're still fighting for their dreams. Appadi oru ponnu oru Thanjavurla irukka oru ponnu eppadi stubbornity na like even after the death she is not willing to go outside the house. Appadi oru stubborn ana ponnu, adha avangaloda beauty. So I think I'm blessed to work with such kind of directors, and I think they treat women with utmost respect, and that is why they can inculcate such kind of sensibilities in the cinema as well. So ama so ma'am, ipo
சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பெண்கள் இயக்குனர்களா டைரக்டர்ஸாக மாறுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு டைரக்டரே வராங்க. ஓகே ஸோ இதை குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? ஓகே ஸோ ஆமாம் எதுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் ஃபீமேல் டைரக்டர்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இப்போது சுதா கொங்கரா மேம் லைக் ஷீ இஸ் மேக்கிங் சம் huge films and impactful films right now and எனக்கு ஹலிதா ஷமீம் ஜியோட ஒர்க்ஸ் ஆல்சோ ரொம்ப பிடிக்கும். If such kind of female directors enters into cinema, it will make a lot of difference. எதுக்காகனா இப்போ பார்த்துட்டாங்களா சுதா கொங்கரா மேமோட சினிமாவில் ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஃபிலிமில். You say in the quotations that without behind every man's success there is a woman அப்படினு. But not every cinema will show that perspective. I think if more women come into films and if they are getting involved into the filmmaking, I think we can see more of the female perspectives. அவங்களுக்கு ஒரு இஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்கும். ஸோ எப்படி அதெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகும் லைஃப்லன்னா அது ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தெரியும். So I think more of women should come into filmmaking, and especially when it comes to our film, there is Nithya. She's like just 20-21 years old. She has worked, assisted our DOP sir Sujit Sarang sir ku assist பண்ணிட்டாங்களே. So that's a very big thing I think. Amma she started her journey. So அப்படின்னு எல்லாரு டிபார்ட்மெண்ட்ஸில் ஃபீமேல்ஸ் தான் அதிகம் வரணும் and it will be more comfortable to have them around. அது என்ன எம்பத்தட்டிக்காக எல்லாரும் பார்க்க முடியும். ஸோ ஆமாம், இட் will add more beauty to the characters and beauty to the cinema as well if more women come into the film making process. ஆமாம் மேம், நீங்கள் இந்த சீனில் டெத் ஆகிற மாதிரியே ஆக்ட் பண்ணி டெத் ஆகிற மாதிரி ஆக்ட் பண்ணிடுங்க. ஸோ டைலாக் கூட பேசிடலாம், ஆனால் டெத்தாக இருக்குமா எப்படி நினச்சிங்க? மூஞ்சில் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியாமல் சிறு அந்த சின்ன எப்படி நினச்சிங்க? அதுக்கு நிறைய ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் when I heard the story நான் யோசிச்சேன் இது ரொம்ப ஈஸியான விஷயம், எதுக்கு என்ன அப்ரோச் பண்ணிட்டாங்களேன்னு. ஸோ அப்போது பெப்பின் சார் சொல்லிட்டாங்களே, இஃப் யூ ஆர் ரியலி அ டெட் பர்சன் யூ கான்ட் டூ த லீலை யூ ஆர் டூயிங் ரைட் நவ். ஸோ உனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் பாடியில், அதுக்காக நீ எல்லாம் பண்ணிகிட்ருக்க. ஸோ அப்போது நிறைய ப்ராசஸிங் போயிடுச்சு, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ எப்படின்னா ஒரு ஹாஃப் ஃபேஸு கோபமாக இருக்கும் அவங்களோட ஃபேஸு, அண்ட் ஒரு ஹாஃப் ஃபேஸஸ் சாந்தமாக இருக்கும். ஸோ அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு நடக்கணும் இஷ்டம் இருக்குன்னா லைக் கொஞ்சம் அதிகமாக பீஸ் இருக்கும் ஃபேஸில். இஃப் ஷீ இஸ் நாட் லைக்கிங் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ் அதிகமாக கோபம் வரும் ஃபேஸில். ஸோ அது எல்லா வேரியேஷன்ஸ் பண்ணணும் இது சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஆமாம், இது எல்லாம் பண்ணி ப்ரீத்திங் ஹோல்டு பண்ணணும் அட் த சேம் டைம். ஸோ அது பெரிய ப்ராசஸிங், we have done a lot of work behind it. ஆமாம், I'm glad that actually first I was very skeptical if the audience எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, லைக் அது தெரியுமா அவங்களுக்கு, சில ஸ்மால் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னு பட் ஆஃப்டர் த ப்ரீமியர்ஸ் இட் செல்ஃப் அண்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஷோஸ் இட் செல்ஃப் எவ்ரிபடி இஸ் ரிகக்னைசிங் தோஸ் எஃபர்ட்ஸ். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, எல்லாரும் ரிகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு. ஆமாம், பெண்கள் குறித்த கதைகள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம இந்தியா சினிமாவில் இருக்குது? So there we should actually not categorize something like female directors வரணும், female oriented film அப்படின்னு. I think that words have to be erased. So we have to reach to a point where people will normalize heroine having a huge role in a film. So actresses shouldn't be given only the meaty roles அப்படின்னா. But I'm glad that the dynamics are changing these days. Females அதிகமாக roles like strong ஆன roles the writers are writing up. So and in everybody's life since birth of a child, amma oda impact irukum growth samayathila, and after that a lover's impact will be there, and a wife will be having an impact, and everywhere you can witness a woman impacting your life. So I think it will be much more beautiful if the films also will portray the same thing. And amma neriya females films varanum, and even in the regular cinema as well, I think the females should be given a much more important roles like they actually do in the real life. Amma எனக்கு பர்சனலாகவே எனக்கு தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். I'm a big huge fan of his works, and ரீசெண்டான மணிகந்தன் சாரோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
ஸோ எல்லாரும் பிடிக்கும் எனக்கு. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இஷ்டம் அவங்களோட ஒர்க்ஸ். ஸோ தனுஷ் சார் கிட்ட அண்ட் மணிகண்டன் சார் கிட்ட பண்ணணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரியலிஸ்டிக்காக இருக்கும் அவங்களோட ஃபிலிம்ஸ். ஆமாம்.